சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் எதன் மீதும் ஆசையை வைத்து விடாதே. எதுவுமே இங்கு நிரந்தரமே இல்லை. இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இருந்துவிடு. பணிந்து போக கற்றுக்கொள். அதில் எந்த தவறும் இல்லை. உன்னுடைய உறவுகளை அதிகமாக வெறுத்து விடாதே. ஒரு நாள் உன் வாழ்வில் நிச்சயமாக விடிவு காலம் பிறக்கும். உன்னை வெறுத்தவர்களெல்லாம் மனம் திருந்தி உன்னை தேடி வரும் நாள் வரும் என்ற நம்பிக்கையோடு இரு. நீ நினைத்தது எல்லாமே நடைபெறும். நீ நினைப்பதற்கும் மேலாகவே ஆச்சரியம் நிகழ்ந்த வாழ்க்கை உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. நல்லது மட்டுமே நினை, நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். நீ இதுவரை எதிர்பாராத அதிசயத்தை நிச்சயமாக காண்பாய். யாராக இருந்தாலும் உண்மையான நண்பர்களோ உற்றார் உறவினர்களோ கேளிக்கை பேசாத உறவுகளோ யாரையுமே ஏளனமாக பேசாதே. ஏனென்றால் நீ காண்பது எல்லாமே மாயைதான். உன்னை விட்டு விலகி சென்றவர்களை தேடி கண்டுபிடி. அப்படியே விட்டு விடாதே. அதில் தவறு ஒன்றும் இல்லை. தேடி கண்டுபிடித்து அந்த உறவுகளோடு நீ மனம் திருந்தி சந்தோஷமாக வாழ்ந்தால் அதுவே உன் வாழ்க்கைக்கு உன்னுடைய சன்னதிக்கு நீ தரும் நல்ல நிகழ்வாகவே இருக்கும். உன் சன்னதி நல்லாக இருக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் அதுதான் மிகப்பெரிய பொக்கிஷமாகவே அமையும். எதற்குமே அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பா இருக்கிறேன். இவ்வுலகில் இன்பமும் துன்பமும் நிலையற்றவை. இன்றிருப்பது நாளை மாறிப்போகும். எனவே கவலை மட்டும் அப்படியே நிரந்தரமாக உன்னிடம் இருந்து விடுமா? நிச்சயமாக இருக்காது. அனைத்தும் மாறிக்கொண்டுதான் இருக்கும். துன்பத்தை அனுபவித்த காலத்தை எல்லாம் மறந்துவிடு. ஆனால் அது உனக்கு கற்பித்த பாடத்தை எப்பொழுதும் மறந்து விடாதே. போதும் இந்த வாழ்க்கை என்ற சொல் தோன்றிவிட்டது. உன் உடைந்த மனது நிச்சயமாக நான் சரி செய்வேன். அதற்கு எனக்கு சிறிது நேரம் கொடு. நிச்சயம் உன்னையும் உன் பெற்றோரையும் உன்னுடைய குடும்பத்தையும் நன்றாக பாதுகாத்து நான் வாழ வைப்பேன். இது உன் சாயப்பா உனக்காகவே கூறும் சத்திய பிரமாணம். கண்ணாக மட்டுமே ஜீவன் இருக்கின்றது. அதிலுள்ள ஒளியாக நீயே இருக்கின்றாய் என்று நம்பிக்கையோடு இரு. நான் அனைத்தையும் பார்த்து கொள்வேன். விரைவில் நல்ல செய்தி உனது செவிகளிலிருந்து சேரும். முழு கவனத்தையும் என் மேல் திருப்பிவிட்டாயல்லவா? உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் என் காலடியில் சமர்ப்பித்து விட்டாயல்லவா? இனி உன் வாழ்வில் எந்த கஷ்டமும் உன்னை நெருங்கவே நெருங்காது. நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. எதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதை மாற்ற முயற்சி செய். எதை மாற்றிக்கொள்ள முடியவில்லையோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள முடிவு செய்துவிடு. இதுதான் வாழ்க்கையின் ரகசியம் கூட. என்னை சரணாகதி அடைந்தவர்கள் துன்பத்தில் விழும் தருவாயில் எனது 4 கரங்களையும் கொடுத்து அவனை மேலே எழச் செய்வேன் என்று, அவனை கண்ணிமை போல எப்பொழுதும் காப்பேன் என்று நான் உனக்கு உறுதிமொழி அளிக்கிறேன். என் வாக்கு என்றாவது பலித்ததுண்டா? எப்பொழுதுமே காத்திருக்க கற்றுக்கொள். எல்லாவற்றுக்கும் உரிய ஒரு நேரம் இருக்கிறது. அவசரப்படுவதாலோ வேதனைப்படுவதாலோ மனபாரமாக இருந்தாலோ கண்ணீர் சிந்துவதாலோ நிம்மதிதான் தொலையுமே தவிர நன்மை எதுவுமே கிடைக்கப் போவதில்லை. உனக்கான அந்த நேரம் வரும் வரை நீ காத்து கொண்டுதான் இருக்க வேண்டும். அதை தவிர வேறு வழி உனக்கு இல்லவே இல்லை. எப்போதும் எல்லாவற்றுக்காகவும் சந்தோஷமாகவே இரு. நான் உன்னோடு இருப்பதால் நீ அனைத்தையும் ஜெயிக்கத்தான் போகிறாய். இன்றல்ல என்றாவது ஒரு நாள் உன் வாழ்வில் நீ நிச்சயமாக ஜெயிப்பாய். உன் கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலம் வந்துவிட்டது. உன் துயரங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. உன்னுடைய வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது.
வாழ்வில் எல்லாமே ஆனந்தம்தான். உன் முகம் ஆனந்தத்தில் இருப்பதைப் பார்க்க ஆவலோடு உன் சாயி தேவாவும் காத்து கொண்டுதான் இருக்கிறேன். நம்பிக்கை மட்டும் என்மேல் வைத்துவிட்டு உனக்கான வேலையை நீ செய்து கொண்டே இரு. உனக்கு வர வேண்டியதை நான் எப்படியாவது உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். நான் இருக்கிறேன், எதற்குமே கலங்காதே. கர்மாவை மாற்றவே முடியாது. கடவுளை எதற்காக கும்பிட வேண்டும் என்று நீ நினைக்கலாம். கர்மாவின் தீவிரத்தை குறைத்து அதை நல்ல வழியில் மாற்ற வழி காட்டுவதற்காகத்தான் இந்த குரு வழிபாடு என்பதை தீர்க்கமாக நம்பு. உன்னுடைய கர்மாவின் வலிமைகளை குறைத்து உனக்கான நிம்மதியான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைத்து தரவே உன் சாயப்பா உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறேன். மனதை மட்டும் விட்டு விடாதே. உரசாமல் வைரத்தை பட்டை தீட்ட முடியாது. நெருப்பில்லாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்தவும் முடியாது. அதுபோல நல்லவர்கள் சோதனைக்கு உள்ளார்களே தவிர அவர்கள் எப்பொழுதும் வீழ்ந்து விட மாட்டார்கள். நான் வீழவும் விடமாட்டேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. என்னை மீறி உன்னை யாரும் நெருங்கவும் முடியாது, தொடவும் முடியாது, உனக்கு தீங்கு இழைக்கவும் முடியாது. நான் தான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேனே, பின் ஏன் உனக்காக இந்த மனக்குழப்பம்? அப்பா இருக்கிறார், அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்ற நல்ல சிந்தனையோடு நல்ல எண்ணங்களோடு இரு. நீ நினைப்பதற்கு மேலாகவே நான் உன்னை வாழ்க்கையில் உயர்த்துவேன். உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம புண்ணியம் இல்லை என்றால் நாம் வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடும். நான் உனக்கு குருவாக இருப்பது கூட அர்த்தமே இல்லாமல் போய்விடும். நீ பூர்வ ஜென்ம புண்ணியத்தில் செய்த அனைத்துமே இப்பொழுது மன்னிக்கப்பட்டு உன் கர்மாவின் வலிமைகளை நான் குறைத்து கொண்டிருக்கிறேன். உன் கர்மா கூடிய விரைவில் உன்னை விட்டு விலகி நீ நினைத்தது எல்லாமே நடக்கும். நீ நினைத்தது எல்லாம் நடந்து ராஜயோக வாழ்க்கையோடு நீ உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழப்போகும் அந்த நொடி உன்னை நெருங்கி கொண்டிருக்கிறது. வேதனைப்பட்டு கொண்டே உன்னை நெருங்கும் அந்த மகிழ்ச்சியை தவற விட்டு விடாதே. நான் உன்னோடு தான் இருக்கிறேன். உனக்காக அனைத்தையும் செய்து கொடுப்பேன். உன்னை வாழ்க்கையில் முன்னேற்றுவேன். இதுதான் உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்கு. என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. என்னை நம்புபவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. நீ தேடி சென்ற காலமெல்லாம் விலகி அனைத்தும் உன்னை தேடி உனது வருகைக்காக காத்திருக்கும் நேரம் இதுதான். கவலைகளுக்கு என்றுமே இடம் தராதே. மனம் தளராமல் இரு. அனைத்தும் உனக்கு சாதகமாகும். நீ நினைத்தது நினைப்பதற்கு மேலாகவே உனக்கு நல்லதாகவே நிகழும். வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ என்ன செய்ய வேண்டும் என்பதை உன் சாயப்பா சொல்கிறேன். இதை முழுவதுமாக கேட்டுவிட்டு உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை எப்படி மகிழ்ச்சியாக வாழலாம் என்று யோசி. உனக்கான நல்ல அறிகுறியாகவே இந்த பதிவு உனக்கு கிடைக்கும். என்னுடைய ஆசிர்வாதத்தால் இதுவரை உன் வாழ்க்கையில் நீ இழந்தது, நீ விரும்பியது அனைத்தும் உன்னிடமே வந்து சேரும். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதே என் செல்லமே. எது நீ இழந்தாலும், எது உன்னை விட்டு சென்றாலும், எது உன் மனதை காயப்படுத்தினாலும் உன் சாயப்பாவை மட்டும் நீ விலகவே இல்லை குழந்தையே. நானும் உன்னை விலகவே மாட்டேன். உன் சாயப்பா உன் மீது காட்டும் பரிவையும் பாசத்தையும் அன்பையும் நீ இதுவரை இழக்கவே இல்லை. ஆனால் உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளிலும் சூழ்நிலைகளும் நீ உன் சாயப்பா மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை சில சமயம் சில நேரங்களில் இழந்துவிட்டு குழம்பிக் கொண்டிருக்கிறாய். அதனால்தான் நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன், எனக்காக யாருமே இல்லை, கவலைக்கு கூட தோள் சாய யாருமே இல்லை, என் வாழ்க்கையில் என்னை மீட்டெடுக்க எவருமே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். உன்னையும் வேதனைப்படுத்தி கொண்டு எப்பொழுதுமே உன் அருகில் இருக்கும் உன் சாயப்பாவையும் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய் என் கண்மணியே.
ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் கண்மணியே. நீ என்ன எடுத்து வந்தாய், இப்பொழுது நீ இழந்து கொண்டிருக்கிறாய் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். எதையுமே நீ எடுத்து வரவும் இல்லை. இப்பொழுது நீ இழந்தது எதுவும் பெரிதாக இழந்து விடவும் இல்லை. உன்னுடைய கர்ம வினையின் காரணமாகவே இதுவெல்லாம் உன் வாழ்வில் நடக்கிறது என்பது உனக்கு புரிகிறதா, அல்லது புரிந்தும் புரியாதது போல் இருக்கிறாயா? உன் வாழ்வில் நீ இதுவரை இழந்ததை எல்லாம் மீட்டுத்தர உன் அப்பா நான் இருக்கும் பொழுது எனக்காக யாருமே இல்லை என்று நீ வேதனைப்படுவதும் கோபப்படுவதும் எனக்கு வருத்தமாக இருக்கிறது பிள்ளையே. உன்னுடைய காத்திருப்புக்கான சரியான பலனை நான் நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன். இதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ சில வழிமுறைகளை கூறுகிறேன், கேட்டு அதன்படி நட. எப்பொழுதும் உன் வாழ்வில் நிம்மதி இருக்கும். நிம்மதி இருந்தால் மகிழ்ச்சி தானாகவே வந்துவிடும். ஒரு குரு தன் சீடர்களுக்கு அறிவுரை வழங்க வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் கையில் ஏதோ ஒன்றை எடுத்து வருவதாக சீடர்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருந்தனர். பார்த்து கொண்டிருந்த சீடர்கள் அனைவருக்கும் வியப்பு. தன்னுடைய குரு கையில் என்ன கொண்டு வந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள ஆவராக அனைவரும் குருவையே பார்த்து கொண்டிருந்தனர். அப்பொழுது குரு கையில் ஒரு சிறிய கயிறு இருந்ததை அனைவரும் பார்த்தனர். வந்த குருவும் தன்னிடத்தில் அமர்ந்து கொண்டார். சீடர்கள் அனைவரிடம் எதுவுமே பேசாமல் அவர் அமைதியாக இருந்தார். சிறிது நேரத்தில் தான் கொண்டு வந்திருந்த கயிற்றில் முடிச்சை போட்டுக்கொண்டே இருந்தார் அந்த குரு. முடிச்சு போட்ட பிறகு தன்னுடைய சீடர்களை நோக்கி அந்த குரு, சீடர்களே, நான் கொண்டு வந்த கயிற்றில் முடிச்சை போட்டுவிட்டேன். இப்பொழுது கூறுங்கள், நான் கொண்டு வந்த கயிறு இதுவா அல்லது வேறு ஏதோ இருக்கிறதா என்று சீடர்களை பார்த்து கேட்டாராம் அந்த குரு. அப்பொழுது கூட்டத்திலிருந்த ஒரு சீடர் எழுந்து, குருவே, இது நாம் பார்க்கும் கோணத்தில்தான் இதற்கு பதில் சொல்ல முடியும். ஒரு கோணத்திலிருந்து பார்த்தால் நீங்கள் கொண்டு வந்த கயிறுதான் இந்த கயிறும் கூட. ஆனால் வேறு கோணத்தில் பார்த்தால் இதில் முடிச்சு போட்டதால் இதன் வடிவமும் அளவும் கூட மாறி இருக்கிறது. எனவே இது வேறு கயிறாக கூட இருக்கலாம். இதில் தவறு என்று எதுவுமே இல்லை என்று கூறினாராம். நாம் பார்க்கும் கோணத்தில்தான் அனைத்துமே இருக்கிறது என்று கூறினாராம் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு சீடர் தன் குருவை பார்த்து. இந்த பதிலை கேட்ட குரு சிரித்துக்கொண்டே தன் கையில் இருக்கும் கயிற்றின் இரு முனைகளையும் பிடித்து நன்றாக இழுத்தாராம். முடிச்சு நன்றாக இறுகி கொண்டதாம். உடனே குரு சீடரை பார்த்து, இப்பொழுது கூறுங்கள், இந்த கயிற்றின் முடிச்சை அவிழ்க்க முடியுமா முடியாதா என்று கேட்டாராம். அப்பொழுது மற்றும் ஒரு சீடர் எழுந்து, இவ்வளவு இறுக்கமாக முடித்தை போட்ட பின்பு அதை அவிழ்க்க எப்படி முடியும் குரு? அவிழ்க்கவே முடியாது என்று கூறினாராம். உடனே அந்த குரு, கடைசியாக உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறேன். இந்த 3 முடிச்சுகளையும் அவிழ்ப்பது எப்படி என்று கேள்வியை முன்வைத்தாராம் சீடர்களை பார்த்து. உடனே கூட்டத்திலிருந்த மற்றும் ஒரு சீடர் எழுந்து, முடிச்சை எப்படி போட்டோமோ அதன்படிதான் அந்த முடிச்சை அவிழ்க்க முடியும் என்று கூறினாராம். உடனே அந்த குரு, இந்த பதிலை தான் நான் எதிர்பார்த்தேன் என்று கூறினாராம். இந்த உலகத்தில் இருக்கும் அனைவரும் தன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்கத்தான் யோசனை செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் யாருமே அந்த பிரச்சனைகளுக்கான காரணத்தை தெரிந்து கொள்ள ஆசைப்படவே மாட்டார்கள். அதை யோசிக்க கூட செய்ய மாட்டார்கள். அதே போலதான் இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் எதற்கெடுத்தாகவும் கோபப்படுவார்கள். அந்த கோபத்திலிருந்து எப்படி வெளியே வருவது, அந்த கோபத்திலிருந்து எப்படி மீள்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருப்பார்கள். இந்த முடிச்சை போல அந்த கயிறின் அந்த முடிச்சை அவிழ்த்தால் கூட அந்த கயிறின் அடிப்படை குணம் எப்படி மாறாதோ, உன்னுடைய அடிப்படை குணமான மனித குணம் என்பது எப்பொழுதுமே மாறாது. இந்த கயிறுகளில் இருக்கும் முடிச்சுகளை அவிழ்ப்பது போல நம் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் நம்மால் தீர்க்க முடியும் யோசனை செய்வதால்.
குழந்தையே, உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் கவலைகளும் துன்பங்களும் இருக்கத்தான் செய்யும். அதே போல அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வும், அந்த கஷ்டங்களுக்கான மருந்தும், அந்த வேதனைகளுக்கான வலி தீர்க்கும் மருந்தும் நிச்சயமாக இருக்கவே செய்யும். எனவே என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளையும் தோல்விகளையும் பார்த்து பயந்து பயந்து அந்த பிரச்சனைகளுக்காகவே உன் வாழ்க்கையை வீணாக செலவழித்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கிறாய். குழந்தையே, உன் வாழ்க்கையில் நீ போட்ட முடிச்சை நிச்சயமாக அவிழ்க்கலாம். முயற்சி செய்து கொண்டே இரு. முயன்றால் முடியாதது என்று எதுவுமே இல்லை. உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைத்தாலே நீ மகிழ்ச்சியாக வாழலாம். உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ வைப்பதற்கு வேறு யாரும் வரவும் முடியாது. உன் வாழ்க்கையில் வந்தாலும் உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கவும் முடியாது. நீ நினைத்தால்தான் நீ மகிழ்ச்சியாக வாழ முடியும். உன் வாழ்க்கையை மற்றவர்கள் வாழவும் முடியாது. மற்றவர்களின் சந்தோஷத்திற்காக அடுத்தவரின் வாழ்க்கையை நீ வாழவும் முடியாது. உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து தான் ஆக வேண்டும். அதை மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமா, நிம்மதியாக வாழ வேண்டுமா, அல்லது போராட்டத்தோடே கழிக்க வேண்டுமா என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும். குழந்தையே, உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை சந்தோஷமாக, நிம்மதியாக, ஆனந்தமாக, அற்புதமாக வாழ கற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காகவும் பயப்படாதே. நம்பிக்கையோடு இரு. என்றாவது ஒரு நாள் வாழ்க்கை வெடியும் என்ற நம்பிக்கையோடு, தன்னம்பிக்கையோடு முயன்று கொண்டே இரு. உன் வாழ்க்கை உன் கையில்தான். நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. எனவே கலங்காதே. என்னை அன்போடு சாயி என்று அழைப்பவர்களுக்கும், என்னை அன்போடு அப்பா என்று அழைப்பவர்களுக்கும் அவர்கள் விரும்பியதை, அவர்கள் ஆசைப்படுவதை தானாகவே முன்வந்து நான் செய்து தருவேன். என்னுடைய பொக்கிஷமான பிள்ளைகளின் தேவை என்ன என்பதை அறிந்து கொண்டு நான் ஒவ்வொரு நொடியும் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். இதோ இன்று உன்னை நான் தேர்ந்தெடுத்துள்ளேன். யார் யாருக்கு என்ன எப்பொழுது நிகழ வேண்டுமோ, எப்பொழுது நடக்க வேண்டுமோ அப்பொழுதுதான் நடக்கும். எல்லோருக்குமே அந்த பொக்கிஷமான வாய்ப்பு கிடைத்து விடுவதில்லை. கிடைப்பவர்களுக்கு மட்டுமே இந்த அருமையான வாய்ப்பு கிடைக்கும். யார் யாருக்கு என்ன நடக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எங்கு நடக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறதோ, தீர்மானம் பண்ணப்பட்டிருக்கிறதோ, திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறதோ அதன்படிதான் எல்லாமே நடக்கும். நீ நினைப்பதாலோ, கண்ணீர் சிந்துவதாலோ, வேதனைப்படுவதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை. நடப்பது அனைத்திற்கும் நீ காரணக்கர்த்தா ஆகவும் முடியாது. ஏனென்றால் அனைத்துமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான். நீ எப்பொழுதும் என் பிள்ளையாகவே இருப்பாய். நீ செய்யும் எந்த செயலையும் தயங்காமல் செய். உனக்கு உதவியாக உன் அப்பா எப்பொழுதும் இருப்பேன் என்பதை எந்த நொடியும் மறந்தே விடாதே. உள்ளே இருந்து உன்னை இயக்குபவனும் நானே. நீ மற்றவர்களுக்காக என்னிடம் வந்து பிரார்த்தனை செய்யும் பொழுது உன்னுடைய நல்ல எண்ணம் எனக்கு நன்றாகவே புரிகிறது. உன்னுடைய மனமும் என்னால் புரிந்து கொள்ளவும் முடிகிறது. கேட்காமலேயே அனைத்தையும் செய்யும் உன் சாயப்பா நீ என்னிடம் வந்து கேட்ட பிறகும், மற்றவர்களுக்காக அதுவும் கேட்ட பிறகும் உனக்கு கொடுக்க வேண்டியதை நான் கொடுக்காமல் இருப்பேனா? அல்லது நீ வேண்டி விரும்பியதை நான் நிறைவேற்றாமல் இருப்பேனா? உன்னுடைய எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கையாகவே மாறும். உன் எண்ணத்தை நீ மாற்ற வேண்டுமென்றால் முதலில் உன்னுடைய வாழ்க்கையை மாற்று. வாழ்க்கை நடைமுறையை மாற்ற பழகு. உன் எண்ணம் தானாகவே மாறிவிடும். உன் வாழ்க்கையும் தானாகவே மாறிவிடும். உனக்கான நல்லது நடக்கத்தான் போகிறது. அதை நடத்தி வைப்பதற்காகவே நான் உன் இல்லத்திற்கு வந்திருக்கிறேன். இப்பொழுது இந்த பதிவு உன் கண்கள் பட்டிருக்கிறது என்றாலே உனக்கான ஒவ்வொரு நல்லதும் ஒவ்வொன்றாக நிகழப்போகிறது, அருகில் வந்துவிட்டது என்று அர்த்தம்தான். உன்னுடைய விதி மாறும் நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய விதி மாறும் சமயம்
வந்துவிட்டதால்தான் இந்த பதிவு உன் கண்களில் பட்டிருக்கிறது. இனி நீ நினைத்தபடி, நீ நினைக்காதபடியும் உன் வாழ்க்கை மாறப்போகிறது. நீ நினைத்தபடியும் உன் வாழ்க்கை மாறப்போகிறது. உனக்கு என்ன தேவை என்பது உன் சாயப்பாவிற்கு உன்னை விட நன்றாகவே தெரியும். உனக்கு எப்பொழுது எதை கொடுத்தால் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் என்பதும் எனக்கு நன்றாகவே தெரியும். உன்னுடைய படைப்பாளியாகவே நான் இருக்கும் பொழுது வீணாக எதற்கு பயப்படுகிறாய்? உன் வாழ்க்கையில் உள்ள இருளெல்லாம் நீங்கி வெளிச்சம் உன் கண்ணுக்கு தெரிகிறதா? என் கண்களை நன்றாக உற்றுப்பார். வெளிச்சம் நிச்சயமாக உன் கண்களுக்கு தெரியும். மிக பிரகாசமாகவே இருக்கப் போகிறது உன் வாழ்வு. உன்னுடைய மன வலிகளையெல்லாம் மௌனத்தோடு சீர்படுத்தி குணமாக்கி உனக்கான அந்த நல்ல வாழ்க்கையை உருவாக்கி கொண்டே இருக்கிறேன். உனக்கான பிரகாசமான வாழ்க்கையை நான் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறேன். உன் மீது அன்பாகவும் பாசமாகவும் இருக்கும் உன் சாயப்பா உன்னை எப்பொழுதும் ஆசிர்வாதம் செய்து கொண்டே இருப்பேன். எல்லா நேரமும் எல்லா நொடியும். என்னுடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே உன்னை நெருங்கவும் முடியாது. நெருங்கவும் உன் சாயிநாதர் அனுமதிக்க மாட்டேன். உன்னுடைய இந்த கஷ்டம் நிரந்தரமானது கிடையாது. எதுவுமே வந்து வந்துதான் செல்லும். மாற்றம் ஒன்றே மாறாதது. உலகத்தில் உள்ள அனைவருக்குமே இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டம் வெற்றி தோல்வி எல்லாம் வந்து வந்து போய்கொண்டுதான் இருக்குமே தவிர யாருக்கும் எதுவும் நிரந்தரமாக இருந்து விடுவதே இல்லை. உன் வாழ்வில் எது வந்தாலும் சகித்துக்கொள். ஏனென்றால் உன் வாழ்க்கையில் இந்த இன்பமும் துன்பமும் எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்கப் போவதில்லை. உனக்கானவர்கள் உன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டு, அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய மனதையும் மாற்றிக்கொண்டு சென்று விட்டார்கள் என்று கவலைப்படுவதோ அல்லது போனவர்கள் திரும்பி வருவார்கள் என்று வேதனைப்படுவதோ தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் அதுதான் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையை இழந்துவிட்டு முடிந்ததை நினைத்து அதையே தேடிக்கொண்டு சென்றால் நீயே உன் வாழ்க்கைக்கு எதிரியாகி விடுகிறாய். குழந்தையே, அப்படி இருக்காதே. முடிந்ததை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருக்காதே. போனவர்கள் போனவர்களாகவே இருக்கட்டும். வருபவர்கள் மனம் திறந்தி வரட்டும். ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். அவர்கள் மட்டுமே உன் வாழ்க்கைக்கு நிரந்தரமானவர்கள் அல்ல என்பதை மனதில் நிறுத்திக்கொள். எனவே என் குழந்தையே, எதை நினைத்தும் நீ கவலைப்பட தேவையில்லை. நீ உன் மனதில் எதை நினைக்கிறாயோ, எதையே நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதுவே உன் வாழ்வில் நடக்கும். எனவே நல்லதை மட்டுமே நினைத்துக்கொள். உன் எண்ணங்களும் உன்னுடைய சொற்களும் எப்பொழுதும் நல்ல விதமாகவே இருக்கட்டும். உன் எண்ணம் போல் உன் சொற்கள் போல் எல்லாமே உன் வாழ்வில் நல்லதாகவே நடக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். உன்னுடைய எண்ணம் போல் நல்லது மட்டுமே உன் சாயப்பா உனக்கு நடத்தி வைப்பேன் என்பதை முழுமையாக நம்பு. நீ ஒரு இடத்திற்கு செல்வதற்கு முன்பாக நான் அங்கு உனக்காக காத்து கொண்டிருப்பேன் என்பதை மறந்து விடாதே என் குழந்தையே. அதே போலத்தான் நீ இப்போது எங்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறாயோ, நினைத்து கொண்டிருக்கிறாயோ அந்த இடத்திற்கு உனக்கு முன்பாக நான் சென்று கொண்டிருக்கிறேன். நீ செல்லும் பாதையை சீர் செய்ய, நீ செல்ல வேண்டிய நோக்கத்தை வெற்றியடைய செய்ய உன் சாயப்பா உனக்கு முன்பாக அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய குரலுக்கு பதில் குரல் கொடுப்பதும் நானாக இருப்பேன் என் குழந்தையே. உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் மிக விரைவில் நிறைவேறும் என்பதை தீர்க்கமாக நம்பு. நிச்சயமான ஒரு இனிப்பான செய்தி உன் காதுகளுக்கு வந்து எட்டும் என்பதை நம்பிக்கையோடு சொல்லிக்கொண்டே இரு. உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள இருளெல்லாம் நீங்கி வெளிச்சம் உன் கண்களுக்கு தெரியும் நேரம் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. இந்த நேரத்தை கையில் வைத்துக்கொண்டு நீ ஏன் வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய்? நல்ல நேரமெல்லாம் கூடி வந்திருக்கும் இந்த சமயம் ஏன் மன வருத்தத்தோடு இருக்கிறாய்? கவலைப்படாதே.
அனைத்து கவலைகளையும் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. உன் அப்பா உனக்கு நல்லது செய்யவே காத்து கொண்டிருக்கையில் வீணாக ஏன் உன் மனதிற்கு போட்டு இவ்வளவு குழப்பத்தை திணித்து கொண்டிருக்கிறாய்? நல்லது நினை, நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நடக்கும், நிச்சயமாக நடக்கும். நான் சொல்கிறேன், இது உன் சாய் அப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை குழந்தையே. என்னை முழுவதுமாக நம்பு. என்னுடைய நாமஸ்மரணத்தை எப்பொழுதும் உன் வாயால் உச்சரித்து கொண்டே இரு. சோகம் வந்துவிட்டாலோ வேதனை வந்துவிட்டாலோ என் கண்களை நன்றாக உற்றுப்பார். என் கரத்தை பிடித்துக்கொள். உன்னுடைய வாழ்வு பிரகாசமடையப் போவதை நீயே உணர்ந்து கொள்வாய். அந்த தருணத்தையும் நான் உனக்காக ஏற்படுத்தியே தீருவேன். சோதனை அதிகமாக இருந்தால் அதைவிட சந்தோஷமும் சுகமும் பெரிய அளவில் வரப்போகிறது என்பதை புரிந்து கொள். உன் வேதனையை தீர்க்க உன் சாயப்பா இருக்கும் பொழுது எதற்கு இந்த மனவேதனை உனக்கு? உன்னை ஆட்டி படைக்கும் இந்த துன்பத்திலிருந்து மிக விரைவாக நீ வெளியே வரப்போகிறாய். இருள் சூழ்ந்த உன் வாழ்க்கையில் வெளிச்சம் பிறக்கப் போகிறது. நல்ல காலம் உனக்கு ஆரம்பிக்கப் போகிறது. நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி உன்னை தேடி வரும். அதற்கு பக்கபலமாக நான் இருக்கிறேன். எது வந்தாலும் சாயிநாதர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு செயல்பட்டு பார். அப்பொழுது நீ நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் உன் வாழ்வில் நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். எது வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. நான் உனக்காகவே வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் கெடுதல் நினைக்க, கெடுதல் நடக்க நான் விட்டுவிடுவேனா என்ன? உன் சாயப்பா உனக்காகவே இருக்கிறேன். எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் சிறந்தவன் என்று நீயே சொல்லும் அளவிற்கு உன்னை முதலில் மதிக்க கற்றுக்கொள். நீயே உன்னை மதிக்க கற்றுக்கொள். உன்னை நீயே சிறந்தவனாக நினைத்துக்கொள். அப்பொழுதுதான் உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உன்னை சிறந்தவர்களாகவே பார்ப்பர். உன் செயல்களை செய்து அதில் வெற்றி பெறுவதற்கு முன்பு ஒருபோதும் அதை வெளியில் தெரிவிக்க வேண்டாம். இதை நன்றாக தெளிவாக மனதில் வைத்துக்கொள். முதலில் அனைத்தையும் சொல்லிவிட்டு பின் வெற்றி கிடைக்கவில்லையே என்று வருந்துவதால் எந்த பலனுமே இல்லை. ஏனென்றால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே உன்னை போல் நல்லவர்களாகவே இருக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. அப்படி இருக்கவும் மாட்டார்கள். ஒவ்வொருவரும் வேறு விதமாக இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். எனவே அனைத்தையும் அவர்களோடு பகிர்ந்துவிட்டு பின் வெற்றி கிடைக்கவில்லையே, நான் தொட்டதெல்லாம் தோல்வியாகவே முடிகிறதே என்ற வெறுமை உன் மனதில் வரவே வேண்டாம். உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்பது உன் கையில்தான் உள்ளது. அதை மற்றவர்கள் கையில் கொடுத்து விடாதே. மற்றவர்களுக்காக நீ வாழ நினைத்தால் உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக அல்ல, நிம்மதியாகவும் வாழவும் முடியாது. வெளியில் நடப்பதை எப்பொழுதுமே உன்னால் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் உனக்குள் என்ன செய்வது என்பதை உன்னால் எப்பொழுதும் கட்டுக்குள் வைத்துக்கொள்ள முடியும். எனவே உன் மனதை முதலில் நிதானமாக வைத்துக்கொள். அப்பொழுதுதான் உன் மனம் நிதானமாக இருந்தால் அடுத்தது என்ன செய்யலாம் என்ற தெளிவு உன் மனதில் மிக சுலபமாக பிறக்கும். மிக சுலபமாக வாழ்க்கையில் வெற்றியை அடையலாம். மற்றவர்களை மாற்ற வேண்டும் என்று நினைப்பதற்கு முன்பாக உன்னையே நீ மாற்ற கற்றுக்கொள். நீ மாறினால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே மாறுவார்கள். வாழ்க்கையில் மிக சிறந்த விஷயங்களெல்லாம் பொறுமை மற்றும் கடின உழைப்பால் தான் வருகிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. பொன்னான நாள் இதேதான். எந்த சந்தேகமுமே வேண்டாம். இது உனக்கான வார்த்தைகளே. உன் வாழ்விற்காக உன் சாயப்பா உனக்காகவே அளிக்கும் சத்திய வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் உன் செவிகள் வந்து சேரும் நேரம் உனக்கான மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், அதிசயம் எல்லாமே உனக்கு ஆரம்பமாகும். எல்லாம் நல்லதாகவே விழுகிறது, நல்லதாகவே நடப்பது போல எண்ணுகிறது. ஆனால் எல்லாமுமே கைவிட்டு போய்விடுமோ என்ற எண்ணத்தை முதலில் விட்டுவிடு.
சற்று பொறுமையாக இரு. உனக்கானது என்று எழுதப்பட்டது, உனக்கானது என்று தீர்மானிக்கப்பட்டது உன்னிடம் வந்து சேர்ந்தே தீரும்.